Good morning to everybody. In the press meet, Edhikaga Vichachu, Ellarki matter theriyum. Kamalasan sir DTH Kurutadakaga, Exhibitors Association, objection raised பண்ணிட்டு theaters release பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒரு மாதிரி பேப்பர் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்காக Producers Association and South Indian Film Chamber together in the meeting organize பண்ணிட்டு எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுக்கிறதுக்காக கூப்பிட்டோம். இது என்னன்னா, இனி ப்ரொடியூசர் 100% ரிஸ்க் அவரே எடுக்கிறாருன்னா ஒரு படம் எடுத்துட்டு let it cost 100 crores 200 crores 20 crores ஒரு படம் எடுத்துட்டு அது கமலஹாசன் சாருக்காக செப்பரேட்டா சொல்றது இல்ல, 100% ரிஸ்க் அந்த ப்ரொடியூசர் எடுக்கிறாருன்னா ஒரு ஏரியா விக்கல, ஒரு தியேட்டர் விக்கல, யாருக்கு இதுல 10 பைசா ரிஸ்க் இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் ஏன் பிசினஸ் அவங்க இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ணலாமே. 92, 93 அந்த டைம்ல சேட்டலைட் வரும்போது 5 years வரைக்கும் சேட்டலைட் கொடுக்க கூடாது. அதுக்கப்புறம் 3 years, அதுக்கப்புறம் 2 years, 1 year, 6 months, இப்போ 3 months. அந்த மாதிரி பிசினஸ் யாருக்கே பாதிக்கல. படம் ஓடுதுன்னா ஓடுது, இல்லன்னா இல்ல. கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி வீட்டுல சாப்பாடு இருந்தா கூட ஹோட்டலுக்கு ஏன் போய் சாப்பிடுறாரு. அதே மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்க்கணும்னா அவங்க வீட்டுல உட்காரு படம் பார்க்க முடியாது. 4 ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா போய் தியேட்டர்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ணதான். ஒரு லவர்ஸ் ஆனா சரி, இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் அவென்யூல சத்யம் காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி இருக்கு கிரௌட் எல்லாம். அவர் பர்டிகுலரா தியேட்டரே போய் பார்ப்பாரு. அவர் வீட்டுல உட்காரி நைட்டு இது பார்க்க முடியுது. அண்ட் தமிழ்நாடு மொத்தமா 7,30,000 டிஷ் இருக்கு. டாடா ஸ்கை 7,30,000 எத்தனை பேர் 1000 rupees அந்த நெட்ல போய் 1000 rupees கொடுத்துட்டு அந்த படம் பார்க்கறதுக்கு எத்தனை பேர் காசு கட்டுறாரோ தெரியாது. அண்ட் இட் இஸ் நாட் பழைய மார்க்கெட்ல ரூமர் மாதிரி, இட் இஸ் நாட் அவுட்ரேட். ஏதோ ஒரு பெரிய விலை கொடுத்துட்டாரு, அது இது கூட இல்ல. அங்கே கூட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு அட்வான்ஸ் வாங்கி ரிகவர் ஆகலன்னா ரிட்டர்ன் கொடுக்கறது. அந்த மாதிரி கமலஹாசன் சார் மேட்டரை பார்த்தா அவர் இதுக்கு முன்னாடி ஹேராம் டிஸ்ட்ரிபியூஷன்ல கொடுத்துட்டாரு, எக்ஸிபிட்டர்ஸ் அட்வான்சஸ் கொடுத்துட்டாரு, எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அவரு. அந்த மாதிரி ப்ரொடியூசருக்கு நம்ம வெல்கம் பண்ண தவிர சும்மா தகராறு பண்ணிட்டு இதெல்லாம் பெரிய டிஸ்பியூட் மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த படம் அவரு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிஸ்க் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கும் போது என்டையர் தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி லைக் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர், we are behind Kamalahasan sir and this nation. எந்த தியேட்டரோ எந்த டர்ம்ஸோ அவர் தியேட்டர் வாடகை கொடுக்குறாரா, பர்சன்டேஜ் டர்ம்ஸ் போடுறாரா, அந்தந்த தியேட்டர் பிரகாரம் கமலஹாசன் சார் தனியா பேசி எக்ரிமெண்ட் போடுறாரு தவிர எந்த எக்ஸிபிட்டருக்கு 10 பைசா இதுல பாதிப்பு இல்ல. அதுக்காக இது யாருமே அப்செக்ட் பண்ண வேண்டாம். கமலஹாசன் சாருக்கு ஹோல் ஹார்ட்டட் சப்போர்ட் கொடுத்துட்டு அவர் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஆன் பிஹாஃப் ஆஃப் சவுத் இந்தியன் பிலிம் சேம்பர் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது திரையுலகில் பரபரப்பாக பேசப்படும் ஒரே செய்தி, ராஜ்கமல் தயாரித்த விஸ்வரூபம் படத்தை வெளியீட்டுக்கு முன்னால் டிடிஹெச்சில் டைரக்ட் ஹோம்ல டெலிகாஸ்ட் பண்ணுவது பற்றி தான் இப்போ பெரிய ஒரு விமர்சனமாகவும் சர்ச்சையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் தயாரிப்பாளர்கள் ஏகமனதாக நாங்கள் இந்த முயற்சியை வரவேற்கிறோம். கமலின் உண்மையை சொல்ல போனா துணிச்சலையும்
அவர் செய்திருக்கும் இந்த தியாகத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகள் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம் இப்ப இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து டெக்னிக்கலா வரக்கூடிய எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி அதனால பரிமாண வளர்ச்சியில முதல் முயற்சி வந்து கமல் சார் தான் இதுவரையிலும் கலைத்துறையில வந்து அதை கையாண்டு இருக்கிறார். அதே போல் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, முக்கியமாக ஓவர்சீஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து வியாபார ரீதியாக படங்கள் விற்காத ஒரு சூழ்நிலையில நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த சூழ்நிலையில வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல வந்து திரையரங்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனால் இவர் முயற்சி எடுத்து அபூர்வ சகோதரர்கள் என்ற படம் திரையிட்டு அந்த படத்திற்காகவே மூடப்பட்ட திரையரங்கள் திறக்கப்பட்டு வியாபார ரீதியில இன்னைக்கு வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புத்துயிர் பெற்றிருக்குன்னு சொன்னால் அதற்கு முதல் வந்து நம்ம பாராட்டு சொல்ல வேண்டியது கமலஹாசன் அவர்களை தான் நம்ம பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட விஷ பரீட்சைகள் நிறைய முயற்சிகள்ல வந்து அவர் ஈடுபட்டு இருக்கார். அதனால பல பிரச்சனைகள் வந்து சந்தித்து இருக்கார். தனிப்பட்ட முறையில பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஏன் வந்து கமலஹாசனுக்கு வந்து இந்த இதுல வந்து நம்ம ஆதரவு தெரிவிக்கிறதுதான் முக்கியமாக ஒரு தயாரிப்பாளராக பெரிய பிரபலமான ஒரு நடிகர், அவரே இந்த படத்திற்கு விநியோகஸ்தர், அவரே பாடகர், அந்த படத்தில் உள்ள எல்லா முயற்சிகளுமே அவரே எடுத்துக்கொண்டு டிடிஹெச்சுக்கு ரிலீஸுக்கு முன்னாடி வந்து செய்வதில் வந்து ஒரு வருவாய் இது வந்து முக்கியமா. இதனால் யாருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் கிடையாது. காரணம் இது விநியோக முறையில வந்து யாருக்கும் இந்த படத்தை விற்கப்படவில்லை. அவரே விநியோகம் செய்கிறார். டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான். அதே போல் திரையரங்குகளுக்கு அதே விதிதாச்சார விதிப்படி அந்த அடிப்படையில தான் படத்தை திரையிடணும்னு சொல்றாரு. பொதுவா நாங்க என்ன செய்வோம், ஒரு படத்தை ரிலீஸ் செய்யும் போது திரையரங்குல வந்து அனுப்பும் போது அதை வியாபார ரீதியாக ஒரு பிக்சர் ஒட்டுமொத்தமா ஒரு தொகைக்கு நாங்க அந்த திரையரங்குக்கு கொடுப்போம். அல்லது மினிமம் கேரண்டின்னு இன்னொரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்தில் வந்து நாங்க மினிமம் கேரண்டி அதுக்கு மேல் வருவதுல வந்து 50% தான் பிரித்துக் கொள்வோம். அது இப்படி எந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு நேரடியாக திரையரங்கு போய் அடைவது என்பது ஒரு சிஸ்டத்தை கமலஹாசன் அவர்கள் அந்த விஷயத்திலையும் யாருக்கும் நஷ்டம் இல்லாம, அதாவது வரக்கூடிய வருவாயில வந்து வசூலில் வந்து பிரித்துக் கொள்வது. இதில் வந்து ஆரோக்கியமான ஒரு சினிமா துறைக்கே இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இதுல யாருக்குமே நஷ்டம் என்பதுக்கே இடமில்லை. இப்படி ஒரு சிஸ்டத்தை முதல் முறையாக அவர் வந்து அறிவித்திருக்கிறார். அந்த அறிவித்த இந்த வருவாய் முக்கியமாக தயாரிப்பாளர்களுக்கு டிடிஹெச் என்பது வந்து உண்மையிலேயே வந்து இவர் சப்போஸ் கமலஹாசன் சார் வந்து முதல் முறையாக செய்து கொண்டிருப்பது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும், முக்கியமாக சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர்கள். அதாவது சிறுமுதலீட்டுனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில 5 கோடிக்கு உள்ள தயாரிக்கும் படங்கள் வந்து சிறுமுதலீட்டு தயாரிப்பாளர்கள் நம்ம கருதுகிறோம். போன வருடம் ரிலீஸ் ஆன படங்களுடைய எண்ணிக்கை 129 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த வருடம் நீங்க பார்க்கும்போது 148 படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை விட அதிகம். ஆனா சக்சஸ் எடுத்துக்கிட்டால் வெறும் 8 படங்கள் மட்டுமே சக்சஸ் ஆயிருக்கு. சக்சஸ் ஆன படங்களும் பார்க்கும்போது அது பெரிய பட்ஜெட் படம் சொல்ல முடியாது, சிறுமுதலீட்டு படங்கள் தான் எண்ணிக்கை போட்டு சொல்லலாம். அந்த 8 படங்கள் வந்து பட்டியலில் பார்க்கும்போது அதனுடைய வருவாய் மொத்தமா தயாரிப்பாளர்கள் அடைந்தார்கள்னா ஒரு சில பேருக்கு சக்சஸ் ஆன படங்கள்லயும் வரக்கூடிய வருவாய் வந்து சரியா வரவில்லை தான் நம்ம சொல்லலாம். ஒரு சில பெரிய படங்கள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த முயற்சி டிடிஹெச் என்பது பண்ற நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்த்தா பட்டியல் போட்டு சொல்லலாம். ஒண்ணு, திருட்டு விசிடி. திருட்டு விசிடியில் இன்னைக்கு முக்கியமாக வந்த தகவலின்படி திருட்டு விசிடி மட்டும் விஸ்வரூபம் படத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஆஃபர் வந்து 50 கோடி. சோ இது வந்து கள்ள மார்க்கெட்டில் திருடர்களுக்கு தான் இது வந்து பயனாகிறதே தவிர தயாரிக்கக்கூடிய உடையவனுக்கு வந்து போய் சேருவதில்லை என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். அதை தடுப்பதற்கு இந்த முயற்சி டிடிஹெச் முயற்சி வந்து நிச்சயமாக வந்தால் திருட்டு விசிடி மொத்தமாகவே ஒழிக்கப்படும். அந்த வருவாய் மொத்தம் ரிலீஸ் ஆன 2-3 நாள்லயே வந்து நாங்க தயாரிப்பாளர்கள் டிவிடி கூட நாங்க வைக்கலாம். சோ டிடிஹெச் இருக்கு, சேட்டலைட் இருக்கு. அதன் பிறகு வந்து டிடிஹெச்சில் வந்து ஒவ்வொரு முறை டெலிகாஸ்ட் பண்ணும் போது எங்களுக்கு அதுல வந்து ரெவென்யூ ஷேரிங் சதவீத அடிப்படையில வந்து நாங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு. சோ ஆக எந்த ரிலீஸ் ஆகிற படம் ரிலீஸ் இப்ப 62 படம் ரிலீஸ் பண்ண முடியல இந்த வருஷம், சென்சார் ஆயிருக்கு. சின்ன படமும் பெரிய படமும் 62 படங்கள் சென்சார் ஆயிருக்கு.
ஆனா ரிலீஸ் செய்ய முடியாத சூழ்நிலை பொருளாதார ரீதியாலும் சரி வியாபார ரீதியிலும் சரி திரையரங்குகள் கிடைக்கல. சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த படத்திற்கு தடை செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஆக நாங்க திரையரங்கு உரிமையாளர்களை கண்டனம் செய்யவில்லை, அவங்களை வந்து தலைப்புறமாக நாங்க வந்து வார்த்தைகள் சொல்லவில்லை, அவங்களை நாங்கள் வேண்டுகோள் விடுகிறோம். தயவு செய்து தொழில் ரீதியில் ஒன்று கூடி பேசி இந்த முயற்சிக்கு விநியோகஸ்தர்களாக இருந்தாலும் சரி திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தாலும் சரி தயாரிப்பாளர்கள் ஒன்று கூடி இந்த முயற்சி, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அவர் பண்ணியிருக்கார், இதில் வரக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிந்து கொள்வதற்கு இதை விட ஒரு தியாகம் செய்து முன்வருவதற்கு யாரும் இல்லை. காரணம் அவரே நடிகர், அவரே டைரக்டர், அவரே டிஸ்ட்ரிபியூட்டர், அவரே எல்லாமே இதுல தயாரிப்பாளரிடம் போது இப்படி ஒரு முயற்சி யாராலையும் செய்ய முடியாது. இந்த முயற்சியினுடைய வெற்றியை பார்ப்பதற்கு திரையுலகம் ஒன்று கூடி செயல்பட்டால் திரையுலகத்துக்கு ஆரோக்கியமான ஒரு வியாபார ரீதியில வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை நிச்சயமா நம்ம தவறி விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக தடை அது இதுன்னு சொல்லி இல்லாமல் தயவு செய்து திரையரங்கு உரிமையாளர் திரும்ப வேண்டுக் கொள்வது, தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுங்கள், நம்ம ஒன்று கூடி பேசுவோம், இது கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகளை வந்து நம்ம டிபேட் பண்ணுவோம், இன்டராக்ட் பண்ணுவோம், தயவு செய்து ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்று சொல்லி நிச்சயமாக திரையரங்கு மறுபரிசீலனை செய்யணும். அந்த தடையை விஸ்வரூப படத்துக்கு தடை செய்திருப்பதை திருப்ப வாபஸ் வாங்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் என்பது கூறிக்கொண்டு மதிப்புக்குரிய பாரதராஜா அவர்களை பேச வேண்டும். அனைத்து ஊடக நண்பர்கள் வணக்கம். ஒவ்வொரு காலகட்டத்திலே உங்கள் மூலமாக எங்களுடைய விளக்கங்களை சொல்லி மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டியிருக்கு. இதுல ஒண்ணு புதுசா இன்னைக்கு காலையில கமலஹாசனுடைய ஸ்டேட்மெண்ட் படிச்சீங்கனாலே குழந்தைக்கு கூட புரியும். வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் இந்த பேப்பர். இது ஒவ்வொரு காலம் இது என்ன கமலஹாசனுக்காக நடத்தப்படுகின்றதல்ல. ஏன்னா பொதுவாக எல்லா தயாரிப்பாளர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில பார்த்தால் மிகப்பெரிய பெனிஃபிட். இது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சின்ன ஒரு பரிணாம வளர்ச்சி மாற்றம் ஒரு சின்ன தகவல் வந்துகிட்டே இருக்கும். முதல்ல பார்க்க வந்து தூரதர்ஷன் கூட்டம், அது ஒரு வருமானம் வந்து உடனே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் எப்படி நீங்க பாட்டு கொடுக்கலாம் தேர்தல்காரர்கள் இதே தான் பண்ணணும். அதனால எந்த வெளியும் ஒரு பாதிப்பு ஏற்படல. அதுக்கப்புறம் படமே கொடுக்க ஆரம்பிச்சோம். சேட்டலைட்டை முதல்ல விற்கும் போது இது ரொம்ப சொன்னார், 5 வருஷத்துக்கு நீங்க சேட்டலைட்டை வந்து இது பண்ணக்கூடாது. அப்புறம் இப்படி குறைச்சி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி 1 வீக்லயே சேட்டலைட்ல போடக்கூடிய ஒரு இது வந்து இது வந்து கமலஹாசன் எடுக்கிறதால எக்ஸ்பெரிமெண்ட் தான் நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து நான் பெருநாளிலே படம் எடுக்கும்போது அங்கேயே எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு கொரோனா ரெடி படம் எடுத்தோம். உடனே ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்படி ஒரு படம் எடுத்தா விளங்கமா அது ஒரு புதிய முயற்சி. அதை பண்ணி அதுக்கப்புறம் ஓன் ரிலீஸ் பண்ணி சூப்பர் ஹிட்டா போச்சு. கமலஹாசன் வாழ்க்கையில் எடுக்கிறது பூராமே எக்ஸ்பெரிமெண்ட் தான். இதே வரவேற்கிறோம் சொன்னா இது வரைக்கும் தோணாத ஒரு புதிய பாதை. முதல்ல வந்து சேட்டலைட் நம்மளுக்கு சேட்டலைட் எதிர்பார்த்ததே இல்லை. நம்ம படம் முடியும் சேட்டலைட் ஒரு இன்கம் வந்தது. ஆடியோ முதல்ல கிடையாது, ஆடியோவுக்கு ஒரு இன்கம் வந்தது. சோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கு. அந்த வளர்ச்சி இருக்கும்போது வருமானம் தயாரிப்பாளருக்கு வரதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? இது புரியாம பேசுறாங்க. மல்டிபிள் காம்பஸ் வந்துச்சு. உடனே எல்லா தியேட்டர் அதிபர்களும் ஒரே இடத்துல 10 தியேட்டர் வச்சுட்டு அங்க ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சு எங்க தியேட்டர் அழிக்கிறீங்க போராட முடியுமா? This is a morality. You have to accept it. ஒரு 25 பேர் 30 பேர் 40 பேர் தான் உட்காந்து படம் பார்க்குற மாதிரி தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. பெரிய பெரிய தியேட்டர்கள்லாம் கல்யாணம் மாறுச்சு. அப்போ ஒன்று ஒரு விஞ்ஞான முன்னேற்றத்தை விஞ்ஞானத்துடைய வளர்ச்சியை நம்ம ஏற்றுறோம். ரொம்ப அழகா சொன்னார். உலகம் உருண்டைன்னு சொன்ன கேள்வியோ கிரிக்கே நாய கொஞ்சம் காலங்களுக்கு தான் அது உருண்டைன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்ப கமலஹாசன் சொல்றது இப்ப இந்த தயாரிப்பாளருக்கு அது 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 செயல்படும் போதெல்லாம் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு தெரியும். அது தேர்தல்காரங்க தெரிஞ்சோ தெரியாமலும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எனக்கு புரியல. அப்படியே வந்து தேர்தல்காரங்கெல்லாம் வந்து கொடுங்க நாங்க போட்டு பார்த்துறோம்னு நீங்க சொல்ல போறதும் கிடையாது. அவரு சொந்த ரிஸ்க் அது ஒரு மிக பிரமாண்டமான விஷயம். எல்லா தயாரிப்பாளருடைய பிரதிநிதியா இருந்து செய்யறாரு. நாளைக்கு அதனுடைய பெனிஃபிட் எனக்கு வரும்.
நான் செய்ய தயாரா இல்லை, பயந்துருக்க. ஆனால் இவர் பண்ணும் பொழுது இதை முன்னோடியாக வைத்து எல்லா தயாரிப்பாளரும் நிச்சயமாக இதை வழிமுறைட்டு போவாங்க. அவரே அழகா சொன்னாரு, அது பெரிய அண்டாயா நம்ம ஊத்துறது கொஞ்சம் இன்னும் நிறைய தேவை இருக்கு. அப்படி தேவை இருக்கும் பொழுது எல்லாம் சின்ன ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர் இல்லை, எல்லா ப்ரொடியூசருக்குமே பெனிஃபிட். இன்னொன்னு சொல்லுவேன், டிவிடி இப்ப எல்லாம் பாம்பேல படம் ரிலீஸ் அன்னைக்கு டிவிடி கொடுத்துறாங்க, அதனால படம் பாதிக்க இல்லையே. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து படம் பார்க்கறவங்க வீட்டுல தான் பார்ப்பாங்க, தியேட்டருக்கு வரக்கூடியவங்க தியேட்டருக்கு வந்தே ஆகும். இது வந்து காலகாலமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது கூட இன்னும் கூட பிரிவி போடுறோம். ஐயோ பிரிவி போட்டீங்கன்னா எப்படி சார் மறுபடியும் யாருக்கோ பிரிவி வேற, இது பிரிவி மாறலாம். இது சாம்பிள் ட்ரைலர், யூ கேன் கால் இட்ஸ் ட்ரைலர் ஃபார் பீப்புள். இது வந்து ஒரே மாதிரி ஒன் டைம் டெலிகாஸ்ட். அந்த ஒன் டைம் டெலிகாஸ்ட் எல்லா இடத்துலையும் உருவாக்கும்போது அதனுடைய படத்தினுடைய குவாலிட்டி அந்த இதை வரும்போது தியேட்டருக்கு வரணும். இன்னும் அதிகமான ஆட்களை தியேட்டருக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்பு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தது. ஏன்னா வீட்டுல உட்கார்ந்து பாக்குறவங்க வெளியே வர்றது கிடையாது, அவங்களுக்கு அவங்களுடைய இதையும் நம்ம வாங்கிக்கணும். அவங்க வந்து இந்த 3 மாசம் 6 மாசம் வச்சு பாக்குறது அன்னைக்கே கொடுத்து 1000 ரூபாய் டிக்கெட் போது அது கணக்கு இல்லாம அழகா சொல்றாரு. எத்தனை 7 லட்சம் கேட்குறேன். அதனுடைய வருமானம் இல்லை. அதுக்கப்புறம் இது படம் பிரமாதமாக இருக்கும்போது தியேட்டருக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் வந்தாங்க. நாளைக்கு இது பிரமாதமா இது ஒன் டைம் போய் நீங்க தியேட்டருக்காரங்களாம் சார் எனக்கு வேணும் அந்த படத்தை கொடுங்க நீங்க கேட்கத்தான் போறீங்க. ஏன்னா ஒரு ட்ரைலர் பார்த்தோன்னே பிரமாதமா இருக்கு, உடனே வாங்கணும். ப்ரிவியூ பாக்குறோம், மவுத் கார்ட் போயிட்டு இருக்கு வரணும். இது படம் நல்ல படமா இருந்தா மவுத் கார்ட் போயிடும். இந்த படம் ஒன் டைம் விஸ்வரூபம் இது வந்துருச்சுன்னா இது என்னன்னு பாக்குறோம்னா தியேட்டர்ல சராசரி கலெக்ஷன் காட்ட அதிகமான கலெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ தயாரிப்பாளர்களும் சாம்பலும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரிக்காக. இல்லைன்னா நான் பொதுவா எதையுமே கலந்துக்கிறது கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரி சமாச்சாரமாக ஒரு நல்லது போது நம்ம அதுலயே சேம்பர் கூட வர சரித்திரத்துல அவங்க ஒரு தவறான முடிவு எடுக்க முடியுமா? ஆக தயாரிப்பாளரும் சேம்பருக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துருக்கோம். திரையரங்கு உரிமையாளர் தயவு செய்து அவருக்கு கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையில பார்க்கணும். நீங்க இன்னைக்கு போராடுறீங்க அப்படின்னு நாளைக்கு ஒத்துக்குவீங்க. ஏன்னா காலகாலமா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிதான் நம்ம சொல்லி ஒரு உண்மையை அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. அதனால ஒரு நல்ல முடிவு தயாரிப்பாளருக்கு சிறந்த முடிவு. கமலஹாசனுக்கு தான் நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா எதை எடுத்தாலுமே எக்ஸ்பெரிமெண்டல்லே வாழ்ந்தாள். நான் தான் சொல்லுவேன், ஒரு வயல்ல வயக்காடு விவசாயம் பண்றவன் அந்த காசு எடுத்து போய் பழச கடை வைக்க மாட்டான், மறுபடியும் விவசாயத்துல தான் போடுவான். அது மாதிரி கமலஹாசனை பொறுத்தளவுக்கு சினிமாவை சுவாசித்து நேசித்து அதில் தான் தன்னுடைய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் அதில் பண்ணியிருக்காப்புல. வருமானத்தை எதிர்பார்த்த தொழிலே பண்ண நல்ல கலைஞன் எடுத்த முடிவு சரியாக இருக்கும். அது நீங்க எல்லாம் வந்து பெருந்தன்மையோடு திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு பெரிய கலைஞனுக்கு கொடுக்கிற மரியாதையாக இது செய்யணும். அதை விட்டுட்டு இதை எதிர்ப்பு செய்யணும்னு சொன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் நாங்களும் பாதிக்கப்படும். ஆக இது ஒரு வழிகாட்டியாக இருக்கு. எல்லா தயாரிப்பாளர்கள் இதுல முனைந்து ஒன்றுபட்டு செயல்பட்டோம்னா ஒரு வருமானத்துக்கான வழி, ஒரு புதிய வருமான ஒரு வழி. ஏன்னா அவன் பெனிஃபிட் அடைகிறது என்ன தப்பு? நம்முடைய வேண்டுகோளை சேம்பர் மூலமாகவும் தயாரிப்பாளர் சங்கம் மூலமாகவும் அரசுக்கு தெரிவித்து இதனுடைய விளைவுகள் என்ன, இதனுடைய நற்பயன்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அரசையும் இணைத்து கைகோர்த்து இதற்கு செயல்படுத்த சொல்லி நாங்கள் வேண்டுகோள் வைப்போம். எப்ப இருந்தா பாருங்க, ஒரு நல்ல இருக்கு அங்கேங்க ஒரு சின்ன இடத்துல நீங்க இன்னைக்கு காலையில கமலஹாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு போது கிளியர் எஸ் எம்ஏ கிறிஸ்டல் கிளியரா கொடுத்துருக்காரு. எனக்கே முதல்ல இதை புரிய யோசித்தேன், என்ன இது நம்ம விஞ்ஞான சாதனை சில விஷயம் புரியாது. அப்புறம் உட்காந்து ஆழம் பார்க்கும்போது இதனுடைய பெனிஃபிட் இருக்கு. அதனால ஒரு திரையரங்கு உரிமையாளர்கள் நீங்க வந்து யாரையோ இருக்கிறதா நினைச்சு எங்கேயும் போய் முட்டிடக்கூடாது தயவு செய்து. ஏன்னா நீங்க எங்களுடைய சகோதரர் மாதிரி ஒரே குடும்பத்தினுடைய இது இதனுடைய விளைவுகளை ஏதோ பெரிய ஆட்கள் அவங்க ரொம்ப வருமான வியாபாரம் தெரிந்தவர்கள்
தொழில் தெரிந்தவர்கள் நிச்சயமாக கொஞ்சம் யோசித்து மல்லாக்கப்படுத்தி யோசித்தீங்கன்னா இதனுடைய நன்மை கூறிய தயவு செய்து யோசியுங்கள், நல்ல முடிவெடுங்கள். ஊடகங்கள் எல்லோருக்கும் இதை தெளிவுபடுத்தி இதனுடைய தளங்களை மக்களுக்கு உணர்த்தி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை என்று கூறிவிடுகிறேன். நன்றி. விஸ்வரூபம் படத்தினோட கதை எல்லாருமே பேசிட்டாங்க. இந்த படத்தை அவரு டிடிஹெச்ல போடுறது சரியா தப்பா, விநியோகஸ்தருக்கு இதனால லாபமா நஷ்டமா, தியேட்டர்காரங்களுக்கு இதனால லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஒன்று இல்லை. நான் சினிமாவில் இருந்த வரைக்கும் நான் தெரிந்து கொண்ட உண்மைகள். அதாவது சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், திருச்சி ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர், அங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி, இங்க பிலிம் சேம்பருக்கு வைஸ் பிரசிடென்ட். இப்ப இந்த படத்தை அவர் டிடிஹெச்ல போறதுனால ஒரு ஷோ மட்டும் போடுறேன்னு சொல்றாரு. அது இந்த படத்துக்கு ஒரு விளம்பரமா இருக்கும். தியேட்டர்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன படமாக இருக்கட்டும், பெரிய படமாக இருக்கட்டும், சின்ன படங்கிறது புதிய ஆர்டிஸ்ட், பெரிய படங்கிறது பெரிய ஆர்டிஸ்ட். அந்த ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸிபியூட்டரும் எம்ஜி எஃப்ஹெச் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுகிறது பொருளாதாரத்துக்கு. ஆனால் இந்த படத்தை அவர் டிடிஹெச்ல கொடுத்தாலும் இந்த படம் தியேட்டர்காரங்களுக்கு பர்சன்டேஜ் முறையில கிடைக்குது. அதனால அந்த படம் நிறைவான வசூல் இருந்தா அந்த படத்தை தியேட்டர்ல ஓட்டுவாங்க, இல்லாட்டி நிறுத்திட போறாங்க. அவங்களுக்கு எந்த வகையிலையும் நஷ்டம் கிடையாது. கொடுத்த பணம் திரும்பி கிடைக்கக்கூடிய உத்தரவாதம் இதில் இருக்கிறது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் இப்ப சொன்னாங்க, அவர் ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகர், ஒரு டெக்னீஷியன், ஒரு விநியோகஸ்தர். சோ அவர் இதுவரைக்கும் ஏறாம்ங்கிற படம் ஒண்ணு எடுத்தார். அந்த படம் வியாபார ரீதியா சக்சஸ் ஆகல. ஆனா வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்காரங்க அவ்வளவு பேத்துக்கும் நியாயமான முறையில அவர் அவ்வளவு பேத்துக்கும் திருப்பி கொடுத்திருக்காரு. இந்த படம் இந்த டிவில இந்த டிடிஹெச்ல போறதுனால சக்சஸ் ஆனால் அவருக்கு லாபம். அது சக்சஸ் அந்த படம் ஆகலனாலும் தியேட்டர்காரங்களுக்கு நிச்சயமாக நஷ்டம் கிடையாது. நிச்சயமாக அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு கமலுடைய படத்தை திரையிட்ட ஒரு திருப்தி அந்த திரையரங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது இன்னைக்கு தியேட்டர்ல இப்ப சமீப காலத்துல ஒரு படம் திரையிட்டு ஒரு நடிகருடைய படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்குனால் அதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு, நீங்க அந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல பாக்கணும்னு வந்திருக்காங்க. அந்த படத்துக்கும் திருட்டு விசிடி இருக்கு, நெட்டில் வருது. இருந்தாலும் அந்த படம் நன்றாக இருக்கின்ற காரணத்தால் தியேட்டர்ல பாக்கணுங்கிறதுனால சற்றே குறைய தமிழ்நாட்டுல அந்த படம் குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. அது இந்த படம் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை கூடி இருக்கிறது. அதனால இந்த படம் இந்த மாதிரி முறையில பரிச்சார்த்த முறையில டைரக்டர் சொன்ன மாதிரி எல்லா வகையிலும் அவர் முன்னோடியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை விட அவர் எல்லா வகையிலும் முன்னோடியாக இருந்து திரைத்துறையை காப்பாற்றுவதற்கு பலியாகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் தன்னுடைய முதலை காப்பாற்றுவார். அது ஜெயித்தால் திரையரங்கத்தில் இந்த திரையுலகில் உள்ள அவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு பரிச்சார்த்தமான முறையில் வெற்றியை கொடுக்கும். அவர் ஒரு விதை போன்றவர். விதை விதைப்பவன் தூங்கினாலும் விதை உறங்குவதில்லை, அது முளைத்துக் கொண்டே இருக்கும். அதுபோல கமலுடைய இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். அது அனைத்து துறையினருக்கும், விநியோகஸ்தர்களுக்கும், திரையரங்கத்தார்களுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும் நல்ல ஒரு நன்மையை தரும் என்பதை நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த தியேட்டர்காரர்களுக்கும் இந்த படத்தினால வசூல் பாதிக்காது, சினிமா அழிந்து விடாது, நிச்சயமாக நிரந்தரமாக இருக்கும். எனவே என்னுடைய விநியோகஸ்தர் நண்பர்களும் திரையரங்க உரிமையாளர்களும் இதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோளை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.